சிம்பிளா எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணுமா சிம்பிளா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இது மாதிரி பண்ணலாம், இப்படி இப்படி பண்ணலாங்கிறத வந்து இந்த ஆப் மூலியமா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கலாம் பார்த்தேன், எடுக்க முடியல. நான் முடிஞ்ச அளவு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன், பார்த்துடுங்க அது என்ன ஆப்புங்கிறத. அந்த ஆப் பேர் வந்து அறிவு ஆப். அறிவு ஆப்புன்னு சொல்லக்கூட அறிவு ஆப்பு, நமக்கு எல்லாத்துக்கும் வைக்க போகிற ஆப்பு. அதாவது நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஆப் ஏற்றினேன். அதாவது நான் வெளியூர் போயிட்டு வந்தேன், வந்ததுலேருந்து ஒரே டிப்ரெஷனாக இருந்துச்சு. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்த போகிறதெல்லாம் கொடுக்கணுமே, என்னடா வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா யூடியூப், சரி நம்ம ஏன் அதையே போட்டு நினச்சிக்கிட்டு இருப்பானே, நம்ம யூடியூப்பை போய் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பொழுதுபோக்கம், மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுனால நான் போனேன். உள்ளே போனோடனே வந்து நீங்கள் பார்ட் டைமாக என் பண்ணணுமா, அறிவாப்பு வாங்க, அறிவாப்பு டவுன்லோட் பண்ணுங்க, அதில் வந்து முழு விவரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நான் கண்டுக்கலை. நான் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறதே வந்து நான் அதிகமாக நம்ப மாட்டேன், அது நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி ஸ்கேமாக தான் இருக்கான். அப்படி நான் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில அடுத்தடுத்து அறிவாப்பு வரும். லைசன்ஸ் இல்லையா, சிம்பிளா இது பண்ணலாம், நீங்க வந்து வெளியில 5000 6000 கொடுக்க தேவை, சிம்பிளா லைசன்ஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. வந்துகிட்டே இருக்கேன், என்னடா இது இந்த ஒரு ஆப்பை பத்தி வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம ஏற்றி பார்ப்போம். நம்ம இந்த ஆப்பை ஏற்றி இதை நம்ம 2 நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதனால என்னென்ன பயனுங்கிறத வந்து நம்ம எடுத்து நம்ம யூடியூப்ல சொல்லுவோம். நான் என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஆப்பை வந்து 2 நாள் யூஸ் பண்ணதை வச்சு சொல்றேன்.